மேட்ரிக்ஸ் என்ற சீரிஸில் இருக்கக்கூடிய 32வது கேள்வி பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, எங்களுக்கு ஏ என்ற ஒரு தாயம் தந்திருக்கிறான். அதை விட மேலதிகமா 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஏ வந்து பிக்கு சமன் இல்லை என்று தரப்பட்டிருக்கு. ஆனா 2 பேர்ட்ட மட்டு பெருமானமும் சமனாக இருந்துச்சுன்னா பிக்கு ஏதாவது ஒரு தாயம் தர சொல்லி கேட்டிருக்கான். நிறைய விதமான மட்டு வந்து அதாவது டிட்டர்மினன்ட் பெருமானம் வந்து ஒரு குறிக்கப்பட்ட பெருமானமா இருக்கக்கூடியவாறு நிறைய விதமா எழுதி கொள்ளலாம். அப்ப அவர் அப்படி கேட்டிருக்காங்க. அப்ப இந்த வித கேள்வியை வந்து நிறைய விதமா செய்யலாம். ஆனா ஃபுல்லா தியரி படிச்ச ஒரு ஆளுக்கு எப்படி தெரியும்? டக்குன்னு பார்த்தோம்னா தெரியும். எப்ப 2 பேர்ட்ட மட்டு சமனா இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஏதாவது ஒரு தாயமும் அவற்றை தாயமும் இந்த மட்டு இருக்கிறாரல்லோ அவைகள் எப்பயுமே சமனாகத்தான் இருப்பார். ஏதாவது ஒரு தாயமும் அவற்றை ரான்சஸ் தாயத்தின் மட்டும் சமனாகத்தான் இருக்கின்றார். அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்கள் செய்தோம். அப்ப இதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு பிடிக்கலாம். ஏயும் ஏ ரான்சஸும் சமன் எங்களுக்கு தெரியும். ஆனா அவன் என்ன சொல்றான்? ஏயும் பியும் சமனாக இருக்கக்கூடிய வாய் தாவன்னு சொல்லுவான். அப்ப எங்களுக்கு பார்க்கணும் தெரியும். மட்டு பி வந்து மட்டு ஏ ரான்சஸுக்கு சமனாக இருக்கும். அப்ப பி என்ற தாயம் எப்படியான தாயமா இருக்கணும்? எங்களுக்கு ஏ ரான்சஸுக்கு சமனா இருக்கணும். ஏ ரான்சஸ் இருந்தா தான் 2 மட்டு சமனா இருப்பார். கட்டாயம் இப்படித்தான் போக முடியல. நிறைய விதமா எழுதிக்கலாம். ஆளுக்கால் மாறுபடும். இதுதான் பார்த்தோட சுகமான வடிவம். அப்ப ஏ ரான்சஸ்ன்றது எப்படி நல்லா இருப்பேன். இதெல்லாம் நீங்க மாத்தி எழுதுவீங்க. -1 இங்க 10 இருப்பார். இங்க 5 3 இருப்பார். ஒரு மணி நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இவட்ட மட்டை எவ்வளவு இருப்பார்? முந்துரு மூளை விட்டம் மைனஸ் துணை மூளை விட்டம் -3 -50. எனவே இவரை பாத்தீங்கன்னா -53 இருப்பார். இவரை பாத்தீங்கன்னாலும் அதே விட தான் இருப்பார். அப்ப கேட்ட கேள்வி ரெண்டும் ஏ பி வேறுபட்ட தந்திருக்கிறான். வேறுபட்ட தாயமா தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே இதுக்கு மிகவும் இலகுவான வழி இந்த வழியா தான் இருக்கு. வேறு விதமாக கண்டுகொள்ளலாம். சரி, எனவே மேட்ரிக்ஸ் என்ற சீரிஸில் இருக்கக்கூடிய 32வது கேள்விக்கான விட இவராக இருப்பார். அடுத்தது 33வது கேள்வி பார்ப்போம்.